வணக்கம். நான் டாக்டர் ஜாய்னர் ஆப்ரஹாம், கன்சல்டன்ட் மினிமல் ஆக்சஸ் அண்ட் ரொபாட்டிக் சர்ஜன், காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆழ்வார்பேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மித்ஸ் அபவுட் ரொபாட்டிக் சர்ஜரி. மக்களிடையே ரொபாட்டிக் சர்ஜரியில் பற்றி தவறான அபிப்பிராயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொபாட்டிக் சர்ஜரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சர்ஜரி, அப்படி இல்லைனா இன்னும் சேஃபான ப்ரொசீஜர் இல்லை, இன்னும் டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற எண்ணம். அது கண்டிப்பாக கிடையாது. லாஸ்ட் 20 இயர்ஸாகவே உலகம் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரொபாட்டிக் சர்ஜரி சர்ஜன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரெண்டாவது பெரிய மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட் தான் பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகுது, அதில் ஒரு சர்ஜனோட ரோல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய மித். அப்படியெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமாக தான் இந்த ரொபாட்ஸ் வந்து இயங்குது. அதாவது உங்கள் சர்ஜன் என்ன கையசைவுகளை பண்ணுறாங்களோ அதை தான் அந்த ரோபோட் உங்களுக்குள்ளே வந்து ரெப்ளிகேட் பண்ண போகுது. மூணாவது பெரிய மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ரொபாட்டிக் சர்ஜரி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக மோஸ்ட் காமனாக நடக்கக்கூடிய சர்ஜரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமனாக பண்ணக்கூடிய ஹெர்னியா சர்ஜரிஸ், அதாவது குடலிறக்கம் அப்படிங்கிற நோய்க்காண்டி நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரிஸ். அது மட்டும் இல்லாமல் பித்தப்பை கற்களுக்காண்டி கேல் பிளாடர் ரிமூவல் சர்ஜரிஸ், அப்பண்டிக்ஸ் சர்ஜரி, கர்ப்பப்பைகளை ரிமூவ் பண்ணக்கூடிய கைனகாலஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்காண்டி உள்ள சர்ஜரிஸ். அது மட்டும் இல்லாமல் யூரோலஜி சம்பந்தமான சர்ஜரிஸ், அது போக கேன்சர் ரிலேட்டட் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரிலேட்டட் சர்ஜரிஸ்க்கும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான்காவது பெரிய மித் ரொபாட்டிக் சர்ஜரி பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ வெரி ரிஸ்கி சர்ஜரி. அதாவது ரொம்ப ரிஸ்க்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகிருக்கு ரொபாட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது. அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. குறிப்பாக ரொபாட்டிக் சர்ஜரி நம்ம வந்து பண்ணும்போது நம்ம பேஷண்ட்டுக்கு லெஸ் பெயின், அதாவது குறைந்த வலி, குறைந்த இரத்தப்போக்கு, மினிமல் அளவிலான ஸ்கார், தழும்புகளும் ரொம்ப கம்மியாக நம்ம ஏற்படுறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு பிறகு சீக்கிரமே அவங்களோட ரொட்டீன் டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு அவங்க திரும்பக்கூடிய வாய்ப்பும் ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக இருக்குது. கடைசியாக நம்ம இன்னைக்கு பஸ்ட் பண்ணக்கூடிய மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொபாட்டிக் சர்ஜரிஸ் ஆர் சூப்பர் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லியான சர்ஜரிஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. ஈவன் காமன் பப்ளிக் கூட இன்னைக்கு ரொபாட்டிக் சர்ஜரிஸ் வந்து அண்டர்கோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூடுதலான காஸ்ட் இனிஷியலாக இருந்தால் கூட த ரெடியூஸ் நீட் ஃபார் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, ஹாஸ்பிட்டலில் தங்கக்கூடிய டைம் நமக்கு குறையிறதுனாலையும், நம்ம வலிக்காண்டி எடுக்கக்கூடிய மருந்துகள் ரொம்ப கம்மியாகிறதுனாலையும், சீக்கிரமே நீங்கள் வேலைக்கு திரும்புறதுனாலையும் overall cost will definitely be less than a traditional open surgery. Thank you.